3650வது இலக்கம் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு உம்மதி கர்னி, என் சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் அதாவது எனது சமுதாயம், இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த சமுதாயம். சும்மல்லதீன யலூனஹும், பின்னர் அதை தொடர்ந்து வரக்கூடியவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், பின்னர் அவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள். அப்படின்னா 3 பேர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள். சொல்லிட்டு கால இம்ரான் ஃபலா அத்ரி, எனக்கு தெரியாது, அதக்கர பஅத கர்னிஹி கர்னைனி அவு சலாதன், தனது சமுதாயம் என்று சொன்ன பின்னால 2 சமுதாயத்தை சொன்னாங்களா 3 சமுதாயத்தை சொன்னாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற. தன்னை சொன்ன பின்னால தன் சமுதாயம், நான் வாழக்கூடிய சமுதாயம் அப்படின்னு சொன்ன பின்னால 2 சமுதாயத்தை சொன்னாங்களா, அதுக்கு பின்னால் உள்ளவர்களையும் சொன்னார்களா அப்படி என்பது ஞாபகம் இல்லை. அப்படின்னா இதில் என்ன புரியும், அதாவது சமுதாயங்கள் சிறந்த சமுதாயம் என்னது சமுதாயம் மட்டும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை தான் சொல்றாங்க. அப்போ அதுக்கடுத்து தாபீன்களை தபு தாபீன்களை மட்டும் சொன்னாங்களா, அதற்கு அடுத்ததாக வரக்கூடியவர்களையும் சொன்னார்களா என்பது எனக்கு தெரியாது. சும்ம இன்ன பஅதகும் கௌமன், பின்னர் அதுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள். யஷ்ஹதூன் வலா யுஸ்தஷ்ஹதூன், சாட்சி சொல்லுவார்கள், சாட்சிக்கு கூப்பிட்டே இருக்க மாட்டாங்க, சாட்சிக்கு வாங்காண்டு கூப்பிட்டே இருக்க மாட்டா போயிடுவாங்க. இன்றைக்கு அது நல்லா காணலாம், எங்கன்னா அக்குது நிக்கால காணலாம். திருமண ஒப்பந்தம் நடக்கிற இடங்களில் பாருங்க, யார் 2 சாட்சி அப்போ தான் தேடுவாங்க, யார் அவன் நிற்கிறான்னு சொல்லி. அந்த நீங்கள் முன்னுக்காங்கன்னு அவருக்கு தெரியாது யார் கணவன் யார் மனைவி என்ன திருமணம் நடக்கு, அவர் அந்த ஊர்லேருந்து வந்தவராகிக்கும். அவரை போட்டு இப்படி அவர் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 100-200 திருமணங்களுக்கு அவர் சாட்சியாக நின்றுப்பார், தெரியாது. நீ அப்போ சாட்சி என்ன தெரியுமா, இந்த திருமணத்தை நீங்கள் இருந்தீங்களான்னு தெரியாது, 100 திருமணத்தில் மட்டும் நான் என்ன செஞ்சிருப்பேன், சைன் பண்ணிப்பேன் தெரியாதுன்னு சொன்னால் இது சாட்சி அல்ல. யஷ்ஹதூன் வலா யுஸ்தஷ்ஹதூன், சாட்சி கூப்பிட முன்னாலே என்ன செஞ்சிருவாங்க, சாட்சி சொல்லிடுவாங்கடாங்கிற சொல்ல. இது திருமணத்தில் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, பிறை விஷயத்தில் இதை சர்வசாதாரண பார்க்கலாம். பிறையொத்தன் கண்டு வந்து சொல்லுவான், ஆனால் இவனும் கண்டவ மாதிரியே பேசுவான். யாரு அவன் கண்டாண்டு சொல்றவன் மாதிரி இவன் பேச மாட்டான், கண்டவன் மாதிரி. ஏன் நீங்க எப்படி சொன்னீங்க, அவர் கண்டவர்னு எனக்கு சரியான நம்பிக்கை, அவன் நான் கண்ட மாதிரி தானே அப்படின்றாங்க. இது வேற. விபச்சாரத்துக்கு 4 சாட்சி கொண்டு வாங்கன்னு அர்த்தம் என்ன, ஒருவர் வந்து விபச்சாரம் நடந்ததை கண்டுட்டு சொல்றாரு, அவர்கிட்ட இந்த 3 பேர் கேட்டால் மொத்தம் 4 அர்த்தம் அல்ல. அவர் நேரடியாக என்ன செய்திருக்கணும், எந்த அளவுக்கு விபச்சார சம்பந்தமான சாட்சியில் சொல்லுவார்கள் என்றால், ஒருவர் போவதை கண்டு, ஒருவர் ஒரு வீட்டுக்குள்ள நுழைவதை கண்டு, ஒருவர் வெளியே வருவதை கண்டு, விபச்சாரத்தை ஒருவர் கண்டார்னா 4 சாட்சி அல்லது, அது கூட 4 சாட்சி அல்ல. 4 சாட்சி விபச்சாரம் நடக்க கண்டிருந்தால் மட்டும்தான் என்னது அது 4 சாட்சி. அப்படின்னா பகிரங்கமா, அவ்வளவு பகிரங்கமா நடந்துக்கிறான். அப்ப சாட்சிகள் விஷயம் என்ற அளவுக்கு என்னது நாங்க வந்து முன்னுக்காக கூடாது. ஏன்னா சாட்சியம் என்பது இறைவனை வச்சு செய்யறது. நான் சான்று பகர்கிறேன் என்றா நம்ம இறைவனை முற்படுத்துறோம் அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ அந்த மாதிரி இடங்களை எனக்கு தெரியாது என்று நம்ம பின் வாங்கிக் கொள்ற அளவுக்கு தான் சிறந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் என்ன செய்வார்கள், உருவாகுவார்கள். வயஹூனூன் வலா யுத்தமனூன், அவர்கள் மோசடி செய்வார்கள். வலா யுத்தமனூன், அமானிதத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். வயந்துரூன் வலா யஃபூன், நேர்ச்சி வைப்பார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள், நேர்ச்சி வைப்பார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். வயதுஹரு ஃபீஹி முஸ்ஸிமன், அவர்களுக்கு மத்தியில் கொழுப்பு அதிகரிக்கும் நாங்கள் ரசூலுல்லாஹ். உடல் கொழுப்பு என்ன செய்யும், அவர்களுக்கு மத்தியில் அதிகரிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் எதிர்காலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சொல்லி காட்டுகிறார்.